நகைகளை நீங்க கலட்டி போடுங்க. நீங்க கலட்டி போட்டு அதை புதைச்சு போடுங்க. நீங்க அது கூட எதுக்காக சொல்லியிருப்பாரு தெரியுமா? இந்த போட்டுட்டு இருக்கிற நகைகளை வச்சு தானே நான் விக்கிரகத்தை உருவாக்குனாங்க. அப்போ திரும்பவும் இவங்க கிட்ட நகை இருந்தா திரும்பவும் மோசே மலைக்கு வந்து ஏதாவது இங்க பிரச்சனை வந்தா வேற ஏதாவது பண்றதுக்கு துணிகரம் கொள்ளுவாங்கங்கிறதுக்காக தான் உங்களுடைய நகைகள் எல்லாம் கலட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் கூட நிறைய இடத்துல வந்து அவங்க ஆபரணங்களை வைத்து கொண்டு இருந்தாங்க, எல்லாம் கொண்டாடினாங்க, அதெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிற தேவன் வந்து ஒரு இடத்துல கூட நீங்க கலட்டி போடுங்கன்னு சொன்னாரு. அது உண்மைதான். இனி நகை போட்டுக்காதீங்கன்னு சொல்லல. ஆனா அவங்கதான் வந்து தேவனுக்கு பயந்ததுனால நகையை போடுறதுக்காக யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களாம். போட்டு கொள்ளாமல் அமைதியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப ஆண்டு சொன்னாரு, கலட்டி போடுங்க. இந்த உங்ககிட்ட நீங்க போட்டுப்பீங்க, அழகு பார்ப்பீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் நகையை வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்க அதை வச்சே என்னை விட்டுட்டு வேற தெய்வத்தை ஒன்று பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோவத்துல ஆண்டவர் சொன்னாரு. இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டவே விரும்புகிறேன். எரேமியா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என்ன கூட மறந்துடுறாங்க. ஆனா ஒரு பெண் என்ன பண்ண மாட்டாளா? தன்னுடைய ஆபரணத்தை மறக்கவே மாட்டான் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுகிறது. எப்படி அந்த ஆடையும் அந்த ஆபரணமும் அவளுக்கு முக்கியமோ என்ன கூட மறந்துட்டாங்க. ஆனா அந்த போட்டுக்கிற அந்த நகைகளை அவங்க மறக்கவே இல்லை. அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளோ, ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆடைகளை மறப்பாளோ அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பெண்ணுக்கு தேவையானது நகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில ஊழியர்கள் வந்து ஏன் நகை போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போய் பரலோகத்துல தங்க இடம், தங்க வீதி, அங்க எல்லாருக்கும் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும், அங்க கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும், பளிங்குகளே மாளிகை செய்யப்பட்டிருக்கும், தங்கத்திலே வீதி இருக்கும். அதனால நம்ம எதுக்கு நம்ம போய் தங்கத்திலேயே வாழ போறோம், தங்க வீட்டிலேயே வசிக்க போறோம், எதுக்காக நமக்கு தங்கம் அப்படின்னு வெறுக்கிறவங்க உண்டு. இன்னும் ஒரு சிலர் பொருத்தனை பண்ணிட்டு நான் இனிமே நகை போட மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்க போடாம இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பேரண்ட்ஸ் வந்து நகை போடாம வளர்த்துருப்பாங்க. சின்னதுல இருந்தே நீங்க நான் நகை போடல, அதனால என் பிள்ளைய நகை போட வேணாம், நான் பரிசுத்தம் பிள்ளைக்காக வளர்க்குறேன்னு சொல்லி அப்படி வளர்த்துருப்பாங்க. அவங்க விருப்பப்படுறது அவங்களுடைய விருப்பம்தான். அந்த நகையை அணிவதும் அணியாமல் போவதும் அவங்களுடைய சொந்த விருப்பம்தான். ஆனா எந்த ஒரு ஊழியரோ வேதத்தை காட்டி கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லலை. இன்னொரு இடத்துல கர்த்தரே சொல்றாரு, ஒரு மணவாட்டி எப்படி இருப்பாலாம், தன் நகைகளினால் தன்னை அலங்கரித்து கொள்ளு